அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதிசிஸ் அதனோட சம் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ இது யார் சார் ஃபஸ்ட்டாக ஸ்டடி பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா ரொனால்டு ஃபிஷர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதிசிஸை ஃபஸ்ட்டாக ஸ்டடி பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதிசிஸ் நம்ம ஏன் படிக்கணும், நம்ம ஏன் இதை படிக்கணுன்றது ஒரு கொஷின் மார்க் வந்துருக்கும் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி இருக்குன்னா ஒரு கம்பெனியில் 1000 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, இல்லை 10,000 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, மெனி பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த எம்ப்ளாயிஸ் கீழே யார் சார் இருப்பாங்க? இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே டைரக்டாக ஓனர் மெயின்டைன் பண்ணுவாராம். ஓனர் கீழே ஒவ்வொரு எம்ப்ளாயை ஒவ்வொரு பர்சன்ஸ் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்றத ஓனர் ஒவ்வொருத்தர் பின்னாடி போய் பார்க்கறது கடினம். அப்போ அது என்ன சார் பண்ணுவாங்கன்னா, மேனேஜர்ஸ், ஜென்ரல் மேனேஜர் சொல்லுவோம், இல்லை மேனேஜர் சொல்லுவோம், இல்லை சூப்பர்வைசர் சொல்லுவோம் இல்லைங்களா? சூப்பர்வைசர் இல்லை டீம் லீடர் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு டீம் லீடர் கீழே ஒரு 10 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அந்த 10 எம்ப்ளாயிஸ் எப்படி வேலை செய்கிறாங்கன்றது பார்ப்பாங்க. ஸோ குரூப்பாக பிரித்து வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தர் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு தான் ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுவாங்க. என்டையர் கம்பெனி நல்லா ரன் ஆகுதா, ப்ராஃபிட் கிடைக்குதா, இல்லை லாஸில் போகுதா, என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும், இல்லை இதே கண்டினியூ பண்ணலாமா, என்ன ஏதுன்றது எல்லாமே இந்த டெஸ்ட் ஆஃப் ஹைப்போதிசிஸ் கீழே தான் வந்துருக்கு. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிராக்கர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு கிராக்கர்ஸ் பட்டாசு இல்லையா? அந்த கிராக்கர்ஸ் எல்லா கிராக்கர்ஸ் சரியா வேலை செய்யுதா, சரியா வெடிக்குதான்னு சொல்லி ஒவ்வொரு கிராக்கரையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, செக் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ எப்படி சார் செக் பண்ணி பார்க்கலாம்? ரேண்டமா ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறோம். ரேண்டமா ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கிராக்கர் சரியா ஒர்க் ஆகுதா இல்லைன்றது பார்ப்போம். சரிங்களா? அப்போ ஒரு கிராக்கர் சரியா வெடிச்சது அப்படின்னா பேலன்ஸ் எல்லாமே சரியா இருக்குன்ற மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ ப்ரிடிக்ஷன், ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனுக்காக தான் இந்த ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங் யூஸ் பண்றோம். ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ பாஸ்ட் இப்படி இருந்துச்சுன்னா ஃபியூச்சர் மேபி இது இப்படி இருக்கலாம் அப்படின்றது ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் சொல்லுவோம். கான்ஃபிடன்ஸ் லெவல் சொல்லுவோம். அது என்ன சார் கான்ஃபிடன்ஸ் லெவல்? இல்லைன்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லுவோம். அது என்ன லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது என்னன்னா 90% சொல்லுவோம், இல்லை 99% சொல்லுவோம், இல்லைன்னா 95% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லுவோம். அதை என்ன சார்னா, நாளைக்கு காலேஜுக்கு வந்துருவியான்னு கேட்குறோம். 90% நான் வந்துருவேன்னு நினைக்கிறேன், இல்லை 99% நான் காலேஜுக்கு வந்துருவேன், இல்லை 95% காலேஜுக்கு வந்துருவேன் அப்படின்றது. 100% வருவானான்னு கேட்டீங்கன்னா டவுட்டா இருக்கு. பட் 90% வர்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிறத அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் சொல்லுவோம். ஸோ கான்ஃபிடன்ஸ் லெவல் பேஸ்ட் ஆன் ப்ராப்ளம் டு ப்ராப்ளம் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ இது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லுவோம். தென் கிரிட்டிக்கல் ரீஜியன் அந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம். கிரிட்டிக்கல் ரீஜியன் சொல்லுவோம். அது என்ன சார் கிரிட்டிக்கல் ரீஜியன் அப்படின்னா ரிஜெக்ஷன் ரீஜியன். ஸோ நம்ம ஹைப்போதிசிஸ் ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணக்கூடிய அந்த ஆன்சருக்கு எடுத்துக்கிறதா வேண்டாமா, நம்மளோட கேல்குலேட் பண்ண பார்ட் எங்கே ஃபேல் ஆகுதுன்னு பார்ப்போம். கேல்குலேட் பண்ண பார்ட் எங்கே ஃபேல் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம கிரிட்டிக்கல் ரீஜன் சொல்லுவோம். அதாவது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, ஒரு பெல் கர்வ் மாதிரி ஒரு படத்தை வரைவோம். பெல் கர்வ் மாதிரி ஒரு படத்தை, ஒரு சர்டன் ஏரியா வந்து அக்செப்டன்ஸ் ரீஜியனா இருக்கும். மேபி இதெல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜியனா இருக்கும். இதெல்லாம் ரிஜெக்ஷன் ரீஜியனா இருக்கும். ஸோ இது வந்து அக்செப்டன்ஸ் ரீஜியனா இருக்கும். இந்த ரிஜெக்ஷன் ரீஜன் தான் என்ன சொல்றோம்னா கிரிட்டிக்கல் ரீஜன் சொல்லுவோம். இந்த ரிஜெக்ஷன் ரீஜனை தான் நம்ம என்ன சொல்றோம், கிரிட்டிக்கல் ரீஜன் சொல்லுவோம். சரிங்களா? அது ப்ராப்ளம்ல அடுத்தடுத்து வரும்போது என்னன்றது பார்ப்போம். தென் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா வந்தோம்னா நல் ஹைப்போதிசிஸ் சொல்லுவோம். நல் ஹைப்போதிசிஸ், ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ், நல் ஹைப்போதிசிஸ். அதுக்கு முன்னாடி ஹைப்போதிசிஸ்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? ஹைப்போதிசிஸ் அப்படின்னா என்ன செக் பண்ண போறோம், கொடுத்த டேட்டாவை வச்சு என்ன செக் பண்ண போறோம்ன்றத ஹைப்போதிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மிஷின் இருக்கு, ஒரு ஓல்டு மிஷின் இருக்கு, ஓல்டு மெஷின் இருக்கு. இப்போ புதுசா ஒரு மிஷின் வாங்கியிருக்கிறேன், நியூ மெஷின் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு மெஷினையும் கம்பேர் பண்ணணும். ஓல்டு நியூ கம்பேர் பண்ணா எப்படி கம்பேர் பண்ணலாம்? டிஃபரன்ஸ் இருக்கா, பழைய மெஷினுக்கும் புது மெஷினுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். இல்ல பழைய மிஷினை விட புது மிஷின் நல்ல பெட்டரா வேலை செய்யுதான்னு பார்க்கலாம். இல்ல பழைய மிஷினே பெட்டரா வேலை செய்யுது, புது மிஷின் பெட்டரா வேலை செய்யலன்றதை செக் பண்ணலாம். அப்போ ஒரு சுச்சுவேஷனை 3 சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஸோ மெஷின்ஸை கம்பேர். ஃபார் எக்ஸாம்பிள், பிரிண்டர், அந்த மெஷினோட நேம் வந்து பிரிண்டர் கூட எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு பிரிண்டர் எடுத்துக்கலாம். ஸோ நியூ பிரிண்டர் அண்ட் ஓல்டு பிரிண்டர். ஸோ நியூ பிரிண்டர், ஓல்டு பிரிண்டர்.
இப்போ நியூ பிரிண்டர்ல பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா பிரிண்ட் எடுக்கும்போது பேப்பர் மாட்டிக்கும். பிரிண்ட் எடுக்கும்போது பேப்பர் மாட்டிக்கும். அப்போ அந்த எரரோட ரேட் என்னன்னு பார்க்கும். எரரோட ரேட் லெஸ்ஸா இருக்கணும். புது பிரிண்டர் வாங்கும்போது அந்த எரர் பேப்பர் சிக்கிக்கும் இல்லைங்களா, அந்த எரரோட ரேட் குறையணும். இது பெரிய பெரிய ஜெராக்ஸ் கடையில் போனீங்கன்னா நீங்க பல்கா ஜெராக்ஸ் எடுக்கும்போது இந்த சிக்கல்ஸ் எல்லாம் வந்திருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ நியூ பிரிண்டர் வாங்கும்போது என்ன ஆகுனா அந்த எரர் ரேட் குறையணும். ஓல்டு பிரிண்டர்ல எரர் ரேட் அதிகமா இருக்கும். ஸோ எரரோட பர்சன்டேஜ் ஹையரா இருக்கும் ஓல்டு பிரிண்டர்ல. அப்போ நியூ பிரிண்டர் வாங்கும்போது என்ன ஆகுனா அந்த எரர் ரேட் குறையணும். அப்போதான் அந்த நியூ பிரிண்டர் வாங்குறதுக்கு நமக்கு பெனிஃபிட். இல்லைன்னா பழைய பிரிண்டர் வச்சே நம்ம பிரிண்ட் எடுத்துட்டு போயிடலாம் இல்லையா. அப்போ ஒரு புதுசாக ஒரு டெக்னிக் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பழைய டெக்னிக்குக்கும் புது டெக்னிக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இல்லை புது டெக்னிக் நல்லா வேலை செய்யுதான்னு செக் பண்ணணும். இல்லை பழைய டெக்னிக்ல எரர் குறைஞ்சிருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸோ இது நல் ஹைபோதசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நல் ஹைபோதசிஸ்க்கு வரும். ஸோ நல் ஹைபோதசிஸ் அப்படின்னா H0 சொல்லுவோம். நல் ஹைபோதசிஸ் அப்படின்றத H0 சொல்லுவோம். அதாவது உள்ளது உள்ளபடி எடுத்துக்கும். ஓல்டு மெஷினோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டு மெஷின் ஈக்குவல்ஸ் டு நியூ மெஷின். அப்போ பழைய மெஷின் வந்தாலும் சரி சார், புது மெஷின் வந்தாலும் சரி சார், ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது, எந்த வித்தியாசமும் இல்லை. பழைய மெஷினுக்கும் புது மெஷினுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னா அது நல் ஹைபோதசிஸ் சொல்லுவோம். சரிங்களா? அதே ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ், ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். அது என்ன சார் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்னா H1 சொல்லுவோம். H1னா H0 நேர் ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ பழைய மெஷினுக்கு புது மெஷினுக்கு வித்தியாசம் இல்லைன்றது H0 எடுத்துருப்போம். வித்தியாசம் இருக்குன்னா அது H1. அப்போ என்னது, ஓல்டு மெஷினும் புது மெஷின் ரெண்டு ஒன்று கிடையாது சார். ஃபார் எக்ஸாம்பிள் பழைய பைக்கும் புது பைக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். பழைய பைக்கில் செயின் அடிபடும், கிளச் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், மைலேஜ் குறையும். இப்போ புது வண்டி எடுத்திருந்தோம் அப்படின்னா, புது டூ வீலர் வாங்கியிருந்தோம்னா மைலேஜ் நல்லா இருக்கும், செயின் ஸ்ப்ராக்கெட் புதுசாக இருக்கும், வண்டி ஓட்டுறது ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ பழசுக்கு புதுசுக்கு வித்தியாசம் இருக்கான்னா கட்டாயம் வித்தியாசம் இருக்கும். ஸோ வித்தியாசம் இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணா அப்படின்னா அது டூ டெய்ல்டு டெஸ்ட்னு சொல்லுவோம் சார். அதை என்ன சொல்லுவோம்னா டூ டெய்ல்டு டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ பழைய மெஷினுக்கும் புது மெஷினுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா, அப்போ இது என்னன்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின் டைப்ல வரும். எஸ் ஆர் நோ. நான் என்ன கேட்கிறேன், பழசுக்கு புதுசுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா, ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லலாம். அப்போ எஸ் ஆர் நோ டைப் வந்துச்சுன்னா அது டூ டைல்டு டெஸ்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? H1லயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் H1 மாதிரி. H0 என்னைக்குமே சேம் தான் சார். H1 வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் H1 கொடுக்கலாம். இது ஒரு டைப் H1ல. ரெண்டாவது டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓல்டு இஸ் லெஸ் தென் நியூ. ஓகே. ஸோ H1 என்ன சொல்றோம்னா ஓல்டு வெர்சஸ் நியூ. ஸோ பிரிண்டரோட குவாலிட்டி பத்தி பார்க்குறோம். பிரிண்டர் குவாலிட்டி. ஸோ பிரிண்டரோட குவாலிட்டி செக் பண்ணி பார்க்கும்போது பழைய மெஷினோட குவாலிட்டி லெஸ்ஸா இருக்கணும், நியூ மெஷினோட குவாலிட்டி ஹையா இருக்கணும். ஏன்னா குவாலிட்டி ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ புதுசாக அந்த மெஷின் வாங்கினதுனால அந்த பிரிண்டரோட குவாலிட்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும், பழைய மெஷினோட குவாலிட்டி குறைஞ்சிருந்துருக்கு. இப்போ புது மெஷினோட குவாலிட்டி நல்லா கொஞ்சம் பெட்டரா இருக்கணும், நல்ல அவுட்புட் கிடைக்கும். அப்பதான் அந்த புது மிஷின் காசு கொடுத்து வாங்குறதுக்கு எனக்கு யூஸ். இல்லைன்னா பழைய மிஷின் இருந்துட்டு போயிடலாமே. அப்போ இது ஹையரா இருக்கணும். அப்போ இது என்ன சொல்லுவோம்னா லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட். லெஸ் தென் வருது இல்லைங்களா, அப்போ இது என்ன சொல்லுவோம் லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட்னு சொல்லுவோம். லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட். அது எப்படி படத்தை போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுன்னா, சப்போஸ் லெஃப்ட் டெய்ல் டெஸ்ட்னா லெஃப்ட் சைடில் நின்றுடும் இந்த வேல்யூஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா இது லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட். அதாவது இந்த சைடில் வரக்கூடிய இதெல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜன், இதெல்லாமே ரிஜெக்ட், இதெல்லாமே அக்செப்டன்ஸ் ரீஜன், அக்செப்டட் ரீஜன். அப்போ டூ டெய்ல்டு டெஸ்ட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ டெய்ல்டு டெஸ்ட்டுக்கு எப்படி சார் வரும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சைட்லையுமே வரும். டூ டெய்ல் டெஸ்ட்டுக்கு ரெண்டு சைட்லையுமே வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ரீஜன். நான் சேவ் பண்ணது எல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜன். பேலன்ஸ் எல்லாமே அக்செப்டன்ஸ் ரீஜன். இதெல்லாம் அக்செப்டன்ஸ் ரீஜன். சரிங்களா? தென் மூணாவது டைப் என்ன சார் போடலான்னு பார்த்தீங்கன்னா H1 தான் தேர்ட் டைப். அதாவது ஓல்டு இஸ் கிரேட்டர் தென் நியூ. அது என்ன ஓல்டு கிரேட்டர் தென் நியூ? அப்போ யூஸ்வலா நியூ தான் சார் நல்லா இருக்கணும், இப்போ ஓல்டுக்கு போட்டீங்க கேட்கலாம் இல்லையா? அப்போ நான் இங்க என்ன செக் பண்ண போறேன்னா எரர்ஸ் ஆஃப் பிரிண்டர், பிரிண்டரோட எரர் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் யோசிக்கிறேன். எரர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஓல்டு மெஷின்ல என்னன்னா நிறைய டைம் என்ன அந்த சிக்கி இருக்கும், பேப்பர் அடிக்கடி ஜாம் ஆயிருக்கும் ஓல்டு மெஷின்ல.
பேப்பர் ஜாம் ஆயிருந்திருக்கும். அதனோட ரேட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டு மிஷினில் ஒரு 10 டைம் ஜாம் ஆகுது அப்படின்னா நியூ மிஷினில் என்ன ஆகணும், நியூ மிஷினில் அந்த ஜாம் ஆகிறது 2 3 குறையணும். நியூ மிஷினில் அந்த ஜாம் ஆகிறது பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 அப்படி குறைஞ்சிருக்கும். அப்போ அந்த எரர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெஷின்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓல்டு மிஷின் கிரேட்டராக இருக்கணும், நியூ மிஷின் குறைவாக இருக்கும். இதுக்கு இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிசிக்கல் டைரக்டர். ஸோ ஓல்டு பிசிக்கல் டைரக்டர் இருக்கிறாரு, ஓல்டு பிடி இருக்கிறாரு, அதே சமயத்தில் நியூ பிடி இருக்கிறாரு, நியூ பிடி இப்போ கம்பேர் பண்ணது நமக்கு கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கும். அப்போ ஓல்டு பிடி சரிங்களா. ஸோ ஓல்டு பிடி இருக்கும்போது நமக்கு வின்னிங் பர்சன்டேஜ், வின்னிங் மெடல்ஸ், நியூ பிடி இருக்கும்போது வின் மெடல்ஸ், எவ்வளவு கப்ஸ் ஜெயிச்சிருக்கோம். ஸோ ஓல்டு பிடிக்கும் நியூ பிடிக்கும் மெடல்ஸ்ல செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இப்போ ஓல்டு பிடி வாங்கும்போது மெடல்ஸ் லெஸ்ஸா இருந்திருக்கணும், நியூ பிடி வந்ததுக்கு மெடல்ஸ் ஹையரா இருந்திருக்கணும் சரிங்களா. அப்போ இங்க என்னன்னா ஓல்டு லெஸ் தேன் நியூவா இருந்திருக்கும், ஓல்டு லெஸ் தேன் நியூவா இருந்திருக்கும். இல்ல நியூ இடத்த மாத்தி போட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணா நியூ கிரேட்டர் தேன் ஓல்டா இருக்கணும், நியூ கிரேட்டர் தேன் ஓல்டு. இது என்ன சார்னா மெடல் பாயிண்ட் ஆஃப் வியூ. என்ன சார் அதுன்னு கேட்டீங்கன்னா புதுசா ஒரு பிசிக்கல் டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். இப்போ நிறைய கப்ஸ் ஜெயிக்கணும், இல்லைன்னா பழைய பீடி இருந்துட்டு போயிடலாமே. அப்போ இன்னும் டிஃபரன்ஸ் இருக்கு. புதுசாக ஒரு பீடி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகணும், ஸ்டூடெண்ட்ஸோட வின்னிங் பர்சன்டேஜ் நிறைய கப்ஸ் அதிகமாக ஜெயிக்கணும், குறைவா ஜெயிச்சா பிரயோஜனம் இல்லை சரிங்களா. அப்போ இந்த மெடல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா இது ரைட் டைல் டெஸ்ட் ஆகும். மெடல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா இது ரைட் டைல்டு டெஸ்ட் சரிங்களா. தென் அதுவே மெடல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாம், பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலும் அதே மாதிரி தான் புதுசா இருக்கணும் இல்லைங்களா. ஸோ இல்லை சார் நியூ நாட் ஈக்குவல் டு ஓல்டு அப்படின்னா என்ன மீனிங், ரெண்டுக்கு யார் பழைய பீடி இருந்தாலும் சரி சார் புது பீடி இருந்தாலும் சரி எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. பழைய பீடி இருக்கும்போது நான் குவாலிஃபைட் ஆகல, புது பீடி வந்ததுக்கு அப்புறம் குவாலிஃபைட் ஆகல, பழைய பீடி இருக்கும்போது அதே கேம் தான் இருந்துச்சு, புது பீடி வந்ததுக்கு அப்புறம் அதே கேம் தான் இருந்துச்சு, எந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை சார், ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னா இது என்ன ஆயிரும், டூ டெய்ல்டு டெஸ்ட் ஆகும், டூ டெய்ல்டு டெஸ்ட் ஆகும். அப்போ வித்தியாசம் இருக்கா இல்லையான்னு கேட்டோம் அப்படின்னா டூ டெய்ல்டு டெஸ்ட். இப்போ புதுசாக ஒரு பீடி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகணும்னா பையனோட அந்த கேம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பெட்டரா இருக்கும், அப்போ அது ரைட் டெய்ல்டு டெஸ்ட். அதுவே எரர் என்ன சார், எரர்னா ஒரு கபடி, ஸோ கபடி கூட எடுத்துக்கலாம். கபடி எடுத்தோம்னா அதுல எரர்ஸ் அன்பார்ச்சுனேட் எரர் பண்ணுங்க. அந்த எரர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா நியூ வந்து நியூ லெஸ் தேன் ஓல்டா இருக்கணும். அப்ப பழைய பீடி இருக்கும்போது அடிக்கடி எரர் பண்ணாங்க, நல்ல டீம் தான் சார், டீம் எல்லாம் நல்ல டீம் தான், ஆனா என்ன ஆகுது அன்பார்ச்சுனேட்டா சில எரர்ஸ் பண்ணிடுறாங்க, அதனால என்ன ஆகுதுன்னா ஜெயிக்க முடியறதில்லை. அப்போ புது பீடி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சாருன்னா அந்த எரர்ஸ் எல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்றது சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால அந்த எரர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம், கம்மி பண்ணதுனால ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்ணா நல்லா ப்ளே பண்ணோம். அப்போ புது பீடியை 3 டிஃப்ரெண்ட் டைப்ல ப்ளே பண்ண முடியும். வித்தியாசம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம், புது பீடியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கான்றது மெடல்ஸை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம், அதே புது பீடியோட எரர்ஸ் குறைவா இருக்கான்றது பழைய பீடியோட எரர் பாயிண்ட் ஆஃப் வியூல கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். ஸோ எந்த கண்டிஷன் கொடுக்கல H0 ஃபிக்ஸ் பண்ண இன்னொரு நம்ம சுச்சுவேஷன் கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம், டூ வீலர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லலாம். ஸோ டூ வீலர், ஒரு டூ வீலர் சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு, அதே சேம் டூ வீலர் தான் சார், ஒரே டூ வீலர் தான் சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு, ஆஃப்டர் சர்வீஸ் சரிங்களா. அப்போ பிஃபோர், ஸோ H0 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். H0ன்றது என்ன, பிஃபோர் ஈக்குவல்ஸ் டு ஆஃப்டர். அது என்ன சார் பிஃபோர் ஈக்குவல் டு ஆஃப்டர், சர்வீஸ் போயிட்டு வரும்போதும் சரி சார், சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சரி எந்த சேஞ்சும் இல்லை சார், வண்டி அப்படியே தான் இருக்கு, முன்னாடி என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சோ அதே கம்ப்ளைண்ட் தான் இருக்கு, அப்போ எந்த வித்தியாசமும் இல்லைன்றது H0 சரிங்களா. அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான H1 எடுத்துக்கலாம். இது கரஸ்பாண்டிங்கான H1 என்னன்னா பிஃபோர் நாட் ஈக்குவல் டு ஆஃப்டர். பிஃபோர் நாட் ஈக்குவல் டு ஆஃப்டர் என்ன ஆகும், நாட் ஈக்குவல் டு போட என்ன ஆகும், டூ டெய்ல்டு டெஸ்ட் ஆகும். டூ டெய்ல்டு டெஸ்ட் அது என்ன சார், ஏதோ வித்தியாசம் இருக்கு சார், வித்தியாசம் இருக்கு, பழசுக்கும் புதுசுக்கும் வித்தியாசம் ஆமா இருக்கு, என்ன வித்தியாசம் தெரியல,
டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னா H1. அப்போ இது ஒரு டைப், இது ஒரு டைப். ஸோ ரெண்டாவது டைப் இதே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இதே பைக் சர்வீஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது H0 அதே தான் சார், பிஃபோர் ஈக்குவல்ஸ் டு ஆஃப்டர் தான். H0 சேம் தான், பிஃபோர் ஈக்குவல்ஸ் டு ஆஃப்டர். ஓகேங்களா? சர்வீஸ் போயிட்டு வந்தாலும் சரி, சர்வீஸ் போலனாலும் சரி, ஒன்றும் சேஞ்ச் இல்லை சார், அப்படியே தான் இருக்கு. அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான H1 இன்னொரு டைப் ஆஃப் H1. ஸோ வித்தியாசம் இல்லை இருக்கா இல்லையான்றது ஒரு டைப் ஆஃப் H1. வித்தியாசம் எப்படி இருக்கு? ஸோ பிஃபோர் ஆஃப்டர் இது என்னன்னா டிஃபரன்ஸ் மட்டும் தான் செக் பண்றோம். டிஃபரன்ஸ் மட்டும்தான் செக் பண்ணி பார்த்தோம். டிஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா அடுத்து என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. பெர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறோம். ஸோ பிஃபோர் லெஸ் தேன் ஆஃப்டரா இருக்கணும் சார், கரெக்டு தானே சார்? பிஃபோர் லெஸ் தேன் ஆஃப்டரா. ஸோ சர்வீஸ் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி இருந்த பர்ஃபார்மன்ஸுக்கும் போய் வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக என்னவா இருக்கணும்? சேஞ்சாக இருக்கணும். ஆஃப்டர் என்ன ஆகணும்? அப்போ இதுதான் கொடுத்துருக்கோம், லெஸ் தேன். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது போடும்போது என்ன ஆகுனா லெஸ் தேன் தானே சார், லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட் ஆகும். அப்போ இதெல்லாம் என்ன? ரிஜெக்ஷன் ரீஜியன். அப்போ பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், சரிங்களா? அப்போ இது ஆஃப்டர்னு போடும். அப்போ இது லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட், லெஃப்ட் டெய்ல்டு. அதே இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, இதே மூணாவது சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அது என்னன்னா H0 அதே தான், பிஃபோரு ஆஃப்டர் எல்லாம் ஒன்று தான் சார். பிஃபோரு ஆஃப்டர் எந்த சேஞ்சும் இல்லை H0. அப்போ H1 என்ன சொல்லலாம்? ஸோ இது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லலாம். எப்படின்னா பிரேக் டவுன். அது சர்வீஸ் போறதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஆஃப் ஆயிடும் சார் வண்டி. அப்போ பிரேக் டவுன் பாயிண்ட் ஆஃப் வியூ. சர்வீஸ் போறதுக்கு முன்னாடி சார் சும்மா அடிக்கடி வண்டி ஆஃப் ஆயிரும், சிக்னல் இன்டர்பிரட் டெக்கன் ஆஃப் ஆயிரும், காலையில் ஸ்டார்ட் ஆகாது, அடிக்கடி வண்டி என்ன ஆயிரும், மைலேஜ் ட்ராப் ஆகும், அடிக்கடி கிளச்சு பிரச்சனை பண்ணும், பிரேக் சரியா பிடிக்காது. இதெல்லாம் என்னது? பிரேக் டவுன். அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் எரர்ஸ், இதெல்லாம் எரர்ஸ் சொல்லலாம். இந்த எரர்ஸ் எப்படி இருக்கலாம்? வண்டி ஆஃப் ஆகிறது இருக்கலாம், வண்டியோட மைலேஜ் இருக்கலாம், இல்ல ஸ்மூத்னஸ், செயின் அடி வாங்குறது, இது எல்லாம் என்ன? எரர்ஸ் போட்டுக்கலாம். பிஃபோர் வந்து எரர் அதிகமா இருந்துச்சு, பிஃபோர் எரர் அதிகமா இருந்துச்சு. அப்போ பிஃபோர் கிரேட்டர் தேன் ஆஃப்டர். அப்போ முன்னாடி எரர் அதிகமா இருந்துச்சு சார், போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எரர் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. எரர்ன்றது பிரேக் டவுன் முதல்ல 10 டைம் ஆஃப் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 டைம் வண்டி ஆஃப் ஆகும். இப்போ என்னன்னா ஒரு டைம் இல்லை 2 டைம் தான் ஆஃப் ஆகுது. ஒரு டைம் இல்லை 2 டைம் தான் ரொம்ப ரேரா ஆஃப் ஆகுது. முன்னாடி அதிகமாக ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ அதிகமாக ஆஃப் ஆகுறது இல்லை. அப்படின்னா இது என்னது? கிரேட்டர் தேன். அப்போ ரைட் டெயில் டெஸ்ட். இது என்னது? எரர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும். இதெல்லாம் ரிஜெக்ஷன் ரீஜன், இதெல்லாம் எரர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ ஒரு சுச்சுவேஷன் தான். என்ன சார் சுச்சுவேஷன்னா வண்டி சர்வீஸ் போயிட்டு வந்திருக்குது. வண்டி சர்வீஸ் போயிட்டு வந்திருக்குது, நீ அனலைஸ் பண்ணி சொல்லு. எப்படின்னு சொன்னா 3 டைப் ஆஃப் இதெல்லாம் அனலைஸ் பண்ணலாம், சரிங்களா? ஒரு 2 வீலர் சர்வீஸ் போயிட்டு வந்த 2 வீலர் 3 டைப் ஆஃப் இதெல்லாம் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஒன்று, சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் சர்வீஸ் போறதுக்கு முன்னாடியும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, பிஃபோர் ஆஃப்டர் வித்தியாசம் இருக்கான்னு கேட்டா 2 டைல்டு. ஸோ பிஃபோர் ஆஃப்டர் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தா சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா அது லெஃப்ட் டைல் டெஸ்ட் எடுத்து. இல்லை சர்வீஸ் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி பின்னாடியும் நம்பர் ஆஃப் எரர்ஸ் எவ்வளோ டைம் பிரேக் டவுன் ஆகுதுன்னு பார்த்தா அது ரைட் டைல் எடுக்கலாம். ஸோ ஒரு சுச்சுவேஷனை நம்மளால 3 சுச்சுவேஷனை எழுத முடியும். ஸோ கொஷின்ல என்ன கேட்டிருக்கானோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணலாம். எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் அனலைஸ் போட்டு மட்டும் கொடுத்துருந்தோம்னா 3 டைப் ஆஃப் இதில் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும், சரிங்களா?